இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் லைக் ஸ்டாக்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, பாண்ட்ஸ்னா என்ன, இடிஎஃப்ஸ்னா என்னன்னு தான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டாக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனி வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக பணம் ரைஸ் பண்ணணும். ஸோ பணம் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து பிரித்து கொடுப்பாங்க மக்களுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு திருப்பி ரிட்டர்னாக அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை ஒரு பங்கு கொடுக்குறாங்க ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பை டைம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் ₹1 கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்க அந்த கம்பெனியில். சரியா 1000 ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பீங்க, ₹1000. பை டைம் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா ₹100 கூட போகலாம் பை டைம். ஸோ ₹100 போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ₹1000 போட்டிருப்பீங்க, 1000 ஷேர் இருக்குது. இப்போ அது ₹100 போயிடுச்சு அப்படிங்கிறப்போ ₹100க்கு 1000 ஷேர் அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,00,000 உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸ்டார்டிங்கில் ₹1000 போட்டிருப்பீங்க, அது ₹1,00,000 கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸ் வேலை செய்யும். ஸோ ஒரு கம்பெனி பணம் ரைஸ் பண்ணும், உங்களுக்கு ஸ்டாக்ஸை கொடுப்பாங்க. அந்த கம்பெனி அந்த பணத்தை வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா முன்னுக்கு வந்தப்போ அதோட மதிப்பு வந்து அதிகமாகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் விற்கிறதுனால விற்றுக்கலாம், இல்லை இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னா அந்த ஓனர்ஷிப்பை நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஷேர்ஸை. ஸோ அடுத்த ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இன்னும் நல்ல ரேட்டுக்கு போகும். ₹100 இருந்தது ₹500 போகலாம், இல்லை ₹1000 போகலாம். ஸோ அப்போ கூட நீங்கள் விற்று ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். ஸோ அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே அர்த்தம் தான் இதுக்கும். நம்ம யாருக்காவது பணம் கொடுக்கும்போது ஒரு பாண்ட் எழுதி வாங்கிக்குவோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், இத்தனை நாள் கழிச்சு திருப்பி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்டோ வந்துட்டு பணம் ரைஸ் பண்ணணும். அதுக்காக அவங்க ஒரு பாண்டு கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம், ஸோ இந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் 5 வருஷம் அப்படிங்கிற டைம் வந்து செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லியோ குவார்ட்டர்லியோ இல்லை இயர்லியோ வந்து கொடுத்துருவோன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராமிஸ், அதான் வந்து பாண்டு. ஓகேவா? இது வந்து ரொம்ப சேஃபரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக்ஸை விட இது கொஞ்சம் சேஃபர். ஏன்னா அந்த கம்பெனி இன்கேஸ் நல்லா போகாட்டியும் அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாம் விற்று உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பாண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ மூணாவது நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட சீட்டு நடத்துகிற மாதிரி தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் இருந்து அந்த கம்பெனி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபண்டு கலெக்ட் பண்ணணும். ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த பணத்தை மொத்தமாக வந்துட்டு ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பாண்ட்ஸ்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பை டைம் அதில் வர ப்ராஃபிட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நாலாவதாக நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ். இது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ஸ்டாக்ஸ் மாதிரி நம்ம ரெகுலராக டெய்லி வந்து வாங்கி விற்றுக்கலாம் இடிஎஃப்ஸை. ஸோ இன்னைக்கு வாங்கினா காலையில் வாங்கிட்டு மதியம் கூட விற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறிக்கும். லைக் ஏதோ ஒரு இண்டெக்ஸை மட்டும் எடுத்துக்கும், இல்லை ஏதாவது வந்து ஒரு செக்டாரை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பேங்க் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஐடி செக்டார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செக்டார் லைக் எனர்ஜி செக்டார், சோலார் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இடிஎஃப்ஸ். ஸோ பை டைம் வந்து அந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதில் வர ப்ராஃபிட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து இடிஎஃப்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸில் ஒரு 4 விஷயம் பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் டாபிக்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோவில் எது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.